இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, இறைவனுக்கு வாசனையுள்ள மலர்களை கொண்டுதான் அர்ச்சிக்க வேண்டுமா, வாசனையுள்ள மலர்களை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டுமா அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது போக எந்த எந்த மலர்கள் இறைவனினுடைய பூஜைக்கு உகந்தது இல்லை அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். இறைவனுக்கு வாசனையுள்ள மலர்களை மட்டும்தான் அர்ச்சனைக்கு பயன்படுத்த வேண்டுமான்னு சொன்னா நிச்சயமாக அப்படித்தான் நம்முடைய சாஸ்திரமானது சொல்கிறது. வாசனையுள்ள மலர்கள் மற்றும் இந்த மகரந்த தூள் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இந்த மகரந்த தூளுடன் இருக்கக்கூடிய மலர்கள்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னே சொல்றார். இதை நம்ம இந்த பொட்டானிக்கலி பார்த்தோம்னா பைசெக்சுவல் பிளான்ட் அப்படின்னே சொல்லுவா. அதாவது ஆணும் பெண்ணும், ஆண்மைத்தனமும் பெண்மைத்தனமும் ஒன்றாக அந்த ஒரே மரத்திலேயே கலந்திருக்கும். இதுபோல் அந்த பைசெக்சுவல் பிளான்ட்ல பூக்கக்கூடிய புஷ்பங்கள் கூட, உதாரணத்திற்கு நம்ம இந்த செம்பருத்தி பூ அப்படிங்கிறத கூட எடுத்துக்கலாம். இதெல்லாம் இறைவனினுடைய பூஜைக்கு மிகவும் விசேஷமானதுன்னு சொல்றார். அதிலும் வாசனை நிறைந்த புஷ்பங்கள் இறைவனுடைய அர்ச்சனைக்கு மிகவும் உகந்தது அப்படின்னே சொல்லியிருக்கா. எந்தெந்த மலர்கள்லாம் உகந்தது இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது மொட்டுக்களாக இருக்கக்கூடிய புஷ்பங்களை அர்ச்சனை செய்யக்கூடாது. அதில் 2 விதிவிலக்கு மாத்திரம் உண்டு, சம்பங்கி மற்றும் தாமரை. இந்த தாமரை புஷ்பத்தை மொட்டுக்களாக இருக்கும்போது கூட பறிச்சுக்கலாம், ஆனால் மற்ற புஷ்பங்களை மொட்டுக்களாக பறித்து உபயோகிக்கக்கூடாது. அது மலர்ந்த பிற்பாடு தான் அதனை அர்ச்சனைக்கு உபயோகிக்கணும் அப்படின்னே சொல்றார். அது கூட எப்படின்னு சொன்னா, அன்றன்றைக்கு பறித்த புஷ்பமாக இருக்க வேண்டும், நேற்றைக்கு பறித்ததை இன்றைக்கு உபயோகிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. அதே மாதிரி ஒரு கழிவு நீர் கலக்கக்கூடிய இடத்திலே விளைகின்ற அந்த செடிகளிலிருந்து பறிக்கப்படுகின்ற புஷ்பங்களையும் உபயோகிக்க கூடாது அப்படின்னே சொல்லியிருக்கா. நம்ம வீட்டில் கூட என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா, இந்த பூச்செடிகளை, அதாவது இறைவனுக்காக நம்ம அர்ச்சிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதற்காக செடிகளை நட்டு வைக்கும் போது கூட நம்ம வீட்டினுடைய கழிவு நீரானது அந்த இடத்திலே கலந்து விடக்கூடாது. ஒரு பாத்திரம் தேய்க்கிற தண்ணி போய் அந்த செடியில் உழறுதுன்னு சொன்னால் அந்த செடியிலிருந்து நாம் மலர்களை பறித்து இறைவனுக்கு அர்ச்சிக்க கூடாது. அந்த பூச்செடிகளுக்கு சுத்தமான ஜலத்தினைத்தான் விட வேண்டும் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரமானது சொல்கிறது. இது போக இன்னொரு விஷயத்தையும் நம்ம நல்லா கவனித்து பார்த்திருக்கலாம். அதாவது அந்த புஷ்பத்தை பறிக்கிறோம் என்று சொன்னால் அதனால் எந்த விதமான நஷ்டமும் வந்துவிடக்கூடாது. அதாவது எப்படி ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லலாம்னு சொன்னால், ஒரு பூ தான் என்ன ஆகிறது, காயாகிறது, கனியாகிறது அப்படின்னு சொல்கிறோம். எந்த புஷ்பங்களினுடைய காய்களை, எந்த புஷ்பத்திலிருந்து உருவாகக்கூடிய கனிகளை நாம் அருந்துவதில்லையோ, நாம் உணவாக பயன்படுத்துவது இல்லையோ, அதனை மட்டும்தான் நாம் அர்ச்சனைக்கு உபயோகப்படுத்துகிறோம். நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு வாழைப்பூவிலிருந்து தானே ஒரு வாழைக்காய், வாழைப்பழம்லாம் வர்றது. வாழைப்பூவை பறித்து அந்த புஷ்பங்களை எடுத்து நாம் அர்ச்சனை செய்வதே இல்லை. அதே மாதிரி தான் ஒரு கத்திரி செடியிலிருந்து ஒரு கத்திரி பூ அப்படிங்கிறது பூத்தா கூட அந்த கத்திரி பூவை பறிச்சுட்டு போய் நம்ம அர்ச்சனை பண்றது இல்லை. இப்படி எல்லா காய்களிலுமே, எல்லா செடிகளுமே பூ பூக்கக்கூடியவைதான். ஆனால் அந்த பூக்கள் காயாகி கனியாகி நமக்கு உணவாக பயன்படும் என்கின்ற நேரத்திலே அந்த புஷ்பங்களை பறித்து இறைவனுக்கு நாம் அர்ச்சனை செய்வதில்லை. நம்முடைய சாஸ்திரமானது இவ்வாறு ஒரு உணவு பண்டத்தை வீணாக்க கூடாது என்கின்ற ஒரு அடிப்படை அறிவியலையும் ஒரு அடிப்படை உண்மையையும் அதனால் விளையக்கூடிய நன்மையையும் நமக்கு நன்றாகவே உணர்த்துகிறது. இப்படிதானே நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் இல்லையா? எந்த ஒரு செடியிலேருந்தும் பாருங்களேன், அந்த புஷ்பத்தை பறித்து நம்ம இறைவனுக்கு அர்ச்சிக்கிறோம் சொன்னால் அந்த புஷ்பத்திலிருந்து வரக்கூடிய காயானது அல்லது அந்த புஷ்பத்திலிருந்து வரக்கூடிய கனிகளை நாம் உணவாக பயன்படுத்துவதே இல்லை. இப்படித்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக ஒரு புஷ்பத்தை அர்ச்சிக்கிறோம் என்று சொன்னால் அதிலே நம்முடைய பக்தி என்பதும் கலந்திருக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த புஷ்பமானது வீணாய் போகிறதே என்கின்ற எண்ணமும் நமக்குள்ளே அணு அளவும் வரக்கூடாது என்பதையெல்லாம் கவனித்துத்தான் இந்த புஷ்பங்களை அர்ச்சனைக்கு பயன்படுத்த வேண்டும் சொன்னான். இந்த புஷ்பத்தை விட இன்னும் ஒரு படி மேலாக இன்னமும் நமக்கு இந்த பத்திரங்கள்னு சொல்லுவா. பத்திரம்னு சொன்னா இலை. இதுல பார்த்தோம்னா வில்வ இலை ஆகட்டும், அதே மாதிரி துளசி இலை ஆகட்டும், அருகம்புல் ஆகட்டும், இது போன்ற இலைகள் எல்லாம் அர்ச்சனைக்கு மிக மிக உயர்ந்தவை, அதுவும் மிக மிக ஒசத்தியானவை, அபரிமிதமான நற்பலன்களை தரக்கூடியது அப்படின்னு சொல்லி அதையும் அந்த அர்ச்சனைக்காக பிரித்து வச்சிருக்கா. இதில் பார்த்தோம்னா நமக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பார்த்தோம்னா
ஏகவிம்சதி பத்திர பூஜானே வச்சிருப்பா. 21 வகையான இலைகளை கொண்டு அர்ச்சிக்க வேண்டும். அதே மாதிரி ஏகவிம்சதி புஷ்ப பூஜான்னு வச்சிருப்பா. 21 வகையான புஷ்பங்களை கொண்டு அர்ச்சிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் பிரித்து வச்சிருப்பா. அந்த விநாயக சதுர்த்தி அன்னைக்கு விசேஷமாக துளசியை கொண்டு கூட அர்ச்சிக்கலாம்ங்கிற மாதிரிலாம் ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன்லாம் கொடுத்துருப்பா. அந்த விநாயக சதுர்த்தி பூஜா விதானத்தை பார்த்தாலே எந்த மலர்கள் அத்தனையும் நமக்கு பூஜைக்கு விசேஷம், அதே மாதிரி எந்த மாதிரியான இலைகள் பூஜைக்கு விசேஷம் என்பதை நம்மால் நன்றாகவே புரிந்து கொள்ள முடியும். மீண்டும் ஒரு முறை நான் வலியுறுத்தி சொல்வது என்ன தெரியுமா, இந்த வீணா போன தண்ணியை கொண்டு போய், அதாவது இந்த தண்ணி வேஸ்டாக தானே போகுதுன்னு சொல்லி அந்த ஜலத்தை, அதாவது இந்த கழிவு நீரை கொண்டு போய் கலக்கக்கூடிய அந்த செடிகளிலிருந்து, அந்த கழிவு நீர் பாயக்கூடிய அந்த இடத்திலே விளையக்கூடிய செடிகளிலிருந்து எத்தனை வாசனை மிகுந்த மலர்கள் பூத்தாலும் அந்த மலர்களை கொண்டு இறைவனை நிச்சயமாக அர்ச்சிக்கவே கூடாது. அந்த சுத்தமான ஜலத்தினை கொண்டு அந்த ஜலத்தினை ஊற்றி விளையக்கூடிய செடிகளிலிருந்து வரக்கூடிய புஷ்பங்களை மட்டும்தான் இறைவனுக்கு நாம் அர்ச்சிக்க வேண்டும். இந்த உண்மையை புரிந்து கொண்டு செயல்படும் பொழுது நாம் செய்கின்ற அந்த பூஜையினுடைய பலன் என்பது நமக்கு முழுமையாகவே கிடைக்கும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.